கர்த்தாவே உமக்கு நன்றி. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே சொல்ல முடியும்? தகப்பனை பார்த்து, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது வாஞ்சையே, எனது ஆசையே. சங்கீதக்காரன் தாவீது தேவனிடத்திலே அவன் பாடும் பொழுது இப்படி அடிக்கடி சொல்லுகிற வழக்கம், உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன், உமக்கு பிரியமானதை எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற துடித்த ஒரு நல்ல தேவ மனிதன். இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, அப்பாவை பார்த்து சொல்லுவோம், தாவீதை போல உமக்கு பிரியமானதை செய்ய நான் ஆசைப்படுகிறேன், நீர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறீர் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே, இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளை அப்பாவை பார்த்து சொல்லுவோமா? எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது ஆசையே, நாகமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. எனது ஏக்கமே, சொல்லுங்க, எனது பிரியமே, எனது பாசமே, ஓ எனது ஆசையே, எசையா, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது ஆசையே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. எசையா, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே மேல ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, மேல ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. அல்லேலூயா, சந்தோஷமா, அல்லேலூயா. இந்த வசனமே நமக்கு பாடலாக கர்த்தர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். ஆமென். உமக்கு பிரியமானதை செய்ய போதித்தருளும் என்று ஒரு சில நேரத்தில் நாம் ஜெபிக்க மறந்து போய் விடலாம். ஆனால் தேவன் பாடலாக கொடுத்து ஈஸியாய் அருமையாய் கர்த்தர் இந்த பாடலை கொடுத்து நம்மளை பாட வைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஒவ்வொரு வார்த்தைகளை நாம் உணர்ந்து பாடும் பொழுது அந்த தேவ பிரசன்னம் நம்மளை நிரப்பும். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே விரும்புகிறீர்கள்? உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர் மாத்திரம் கைகளை உயர்த்தி, தகப்பனே, நான் மனுஷனுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி தோற்று போயிட்டேன், மனுஷனுடைய எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றி தோற்று போயிட்டேன், என்னுடைய கலங்கி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தாவீதை போல சொல்லி பாருங்க, மனுஷனுடைய விருப்பத்தை அல்ல, உம்முடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றின ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். உமக்கு பிரியமானதை நான் செய்யணும், உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் அப்படி சொல்லி எல்லாம் உணர்ந்து சொல்லுமா? ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உணர்ந்து பாடுவோமா? உமக்கு பிரியமானதை செய்ய
தெய்வமே, நீரே என் தேவன். உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. ஓ மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. சொல்லுவோமா? உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. வறண்ட நிலம் தாவிப்பது போல், வறண்ட நிலம் தாவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே ஏக்கமே நம்பியுள்ளே, நீ விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அனைத்தும் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, வீரே, அனைத்தும் தெய்வமே, ஆறுதலே. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே. ஓ எனது ஆசையே. கைகளை உயர்த்தி எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. வறண்ட நிலம் தாவிப்பது போல், சொல்லுவீங்களா? வறண்ட நிலம் தாவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஹல்லேலூயா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எங்கள் ஏற்கமே உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த 9 மாதங்கள் 8 மாதங்கள் கழித்து இந்த 9வது மாதத்திலே அற்புதமாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென். இதுவரைக்கும் உதவின எபினேசர் இனிமேலும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் உதவி செய்ய அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தொய்ந்து போய் விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்முடைய பலத்தால் இடை கட்டுகிறார். ஆமென். தம்முடைய சீசரிடத்திலே பரிசேயர் சதுசேயரிடத்திலே ஆண்டவர் இப்படி ஒரு முறை சொல்லும் போது ஒரு சம்பவத்தை குறித்து சொன்ன காரியத்தை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 23 வாசித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணுகிறதை வேதம் சொல்லுகிறது. பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் ஆமா இந்த அதிகாரத்தை கொடுத்தது உமக்கு யார் என்று சொல்லி இப்படி இயேசுவினிடத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அவர் சொல்றாரு, நான் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை
கேட்கிறேன், அதை எனக்கு என்ன பண்ணணும் சொல்லணும், நான் இன்னும் அதிகாரத்தினாலே இவங்களை செய்யணும் என்று உங்களுக்கு சொல்லுவேன். அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, தன்னுடைய பரிசேயரையும் சதுசேயரையும் ஜனத்தின் மூப்பரையும் பார்த்து, யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷனால் உண்டாயிற்றோ அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அவர்கள் தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் என்ன பண்ணுவார்கள்? பின்ன ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை நம்மள்ட்ட கேட்பாரு. மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்களுக்கு பயப்படுகிறோம் என்று யோவானின் தீர்க்கதரிசி எண்ணுகிறார்கள் என்று தங்களுக்குள்ள ஆலோசனை பண்ணி இயேசுக்கு பிரதியுத்தரமா சொல்றாங்க, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லுகிறார்கள். இயேசு சொல்றாரு, நானும் இன்னும் அதிகாரத்தினாலே செய்கிறேன் என்று உங்களுக்கு நான் என்ன பண்ணல சொல்ல முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப பாருங்க, அதற்கு பிற்பாடு சொல்லிட்டு வரும்பொழுது 28 வாசிக்கிறோம், ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர். வாசிக்கலாம் 28 ஒரு மனுஷனுக்கு, ஆமா, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவரிடத்தில் வந்து, மகனே என்றான். மாட்டேன் என்றான். போனான், வந்து சொன்னான். சொல்லுகிறேன், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சம்பவத்திலே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார். ஒரு மனுஷனுக்கு எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைகள் இருந்தார்கள். தன்னுடைய தகப்பனார் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யும்படி மூத்தவனிடத்தில் வந்து சொல்லுகிறார், என் திராட்சை தோட்டத்தில் என்ன பண்ணு, நீ போய் வேலை செய் அப்படி என்று சொல்லுகிறார். மூத்தவன் சொல்லுகிறான், மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் என்ன பண்ணுகிறான், மனஸ்தாபப்பட்டு போனான். இளைஞனிடத்தில் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இந்த 2 மனிதர்களை குறித்து ஆண்டவர் இங்கு வேதத்தில் சொல்லும் போது 31 சொல்றாரு, பரிசேயர் ஜனத்தின் மூப்பரை பார்த்து கேட்கிறாரு, நல்ல வேதத்தை அறிந்தவர்கள், வேத பண்டிதர்கள், நியாயப்பிரமாணத்தை கரைத்து குடித்தவர்கள், இவங்களை பார்த்து கேட்கிறாரு, இந்த 2 பேர்ல எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தான் என்று கேட்கும் போது பரிசேயரும் அங்கிருந்த சதுசேயரும் அங்கிருந்த ஜனத்தின் மூப்பர் பார்த்து சொல்லுகிறார்கள், மூத்தவன் தான் என்று சொல்லுகிறார்கள். அப்ப நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த 2 சம்பவத்திலே கர்த்தர் சொல்லிட்டு அதுக்கடுத்து சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள் அப்படிங்கிறார். அப்ப வேதத்தை நல்லா படித்தவர்கள், நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்கள், பாரம்பரியத்தை கடைபிடித்தவர்கள் பரிசேயர், அது மாத்திரமல்ல ஜனத்தின் மூப்பர்கள், தேவனுடைய வசனத்தை உறுதியாய் பிடித்து வாழ்ந்தவர்கள், அதுல பயங்கரமா இருந்தவர்கள், வாழ்ந்தவர்கள். இப்ப பாருங்க, அவர் சொல்றாரு, என்ன தெரியுமா, இங்க சொல்லும் போது சொல்கிறார், மூத்தவன் தேவனுடைய சித்தத்தின்படி அவன் செய்தான், அவன் மனஸ்தாபப்பட்டான். மனஸ்தாபப்பட்டு போக மாட்டேன் என்று சொல்லி மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவன் போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, போகல. அப்ப இந்த மூத்தவனுக்கு யாரை ஒப்பிட்டு பேசுகிறார்? ஆயக்காரரையும் வேசிகளையும் ஒப்பிட்டு பேசுகிறார். இந்த இளையகுமாரனை யாருக்கு ஒப்பிட்டு பேசுகிறார்? இந்த வேதத்தை கரைத்து குடித்த என்ன அந்த ஓய்வு நாளில் அனுசரிக்கிற இந்த வேத பண்டிதர்களையும் ஜனத்தின் மூப்பர்களையும் ஒப்பிட்டு சொல்லுகிறார். அவர் சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், என்ன தெரியுமா, யோவான் நீதிமார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தோம், நீங்கள் அவனை என்ன பண்ணவில்லை, நீங்க விசுவாசிக்கல. சதுசேயர் விசுவாசிக்கல, பரிசேயர் விசுவாசிக்கல, ஜனத்தின் மூப்பர் விசுவாசிக்கல, வேதத்தை கரைத்து குடித்தார்கள், நீங்க விசுவாசிக்கல. ஆனா யார் விசுவாசித்தார்கள்? ஆயக்காரரும் வேசிகளும் விசுவாசித்தார்கள். இந்த ஆயக்காரரும் வேசிகளும் விசுவாசிக்கிறத நீங்க கண்டும் என்ன பண்ணல, வேதத்தை அறிந்த நம்ம விசுவாசிக்கல, வேதத்தை அறியாத அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். இந்த 2 மனிதனுடைய சுபாவத்தை அழகாய் கர்த்தர் ஒப்பிட்டு காட்டுகிறார். காட்டும் போது சொல்றாரு, உனக்கு எல்லாம் தெரியுது, போறேன் அப்படின்னு சொன்னாங்க, போல, உனக்கு எல்லாமே தெரியும், பைபிளை பத்தி உங்களுக்கு என்ன பண்ணும், எல்லாமே தெரியும். ஆதி அந்தந்து வெளிப்படுது அந்த நாட்கள்ல அந்த பழைய ஏற்பாட்டுக்கான சத்தியத்தை புறம் கரைத்து குடித்தவர்கள். ஆனா யோவான் எப்படிப்பட்டவர் என்பது தெரியவில்லை. உங்களிடத்தில் பிரசவம் பண்ணி கொண்டிருக்கிற கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று உங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் தெரியாதவர்கள் தெரிந்து கொண்டார்கள், ஆயக்காரரும் வேசிகளும் தெரிந்து கொண்டார்கள். அதை கண்டு என்ன பண்ணல,
விசுவாசிக்கவில்லை என்று சொல்லுகிறார். இப்படி சம்பவத்தை பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப ஆண்டவர் கேட்கிறார், இவன் மனஸ்தாபப்பட்டா, மாட்டேன்னு சொல்லிட்டு மனஸ்தாபப்பட்டான், இவன் போக மாட்டேன்னு போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, போகல. இப்ப பாருங்க, நம்ம ஜெபிக்கிறோம் சொல்லிட்டு என்ன பண்றோம், ஜெபிக்கிறோம் சொல்லிட்டு என்ன பண்றோம், பிரசங்கத்தை கேட்டு இன்னையில இருந்து நான் கர்த்தருக்காக வாழ்வேன்னு சொல்றோம். போக மாட்டேன்னு சொல்றவன் என்ன பண்றான், போகல. ஜெபிக்கிறேன்னு சொல்றோம், ஜெபிக்கல. பைபிள் படிக்கிறேன்னு சொல்றோம், ஆனா என்ன பண்ண முடியல, பைபிள் படிக்க முடியல. நம்முடைய வாழ்க்கையில அந்த இளையகுமாரனை போல போறேன்னு சொல்லிட்டு செய்யணும், இந்த காரியத்தை நான் செய்வேன் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நாம் செய்யாதபடி இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் நான் சொல்றது உண்மைங்கிறீங்க? ஆமென் சொல்ல. உபவாசம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்தோட போறோம், ஆனா என்ன பண்றது இல்ல, உபவாசம் போறது இல்ல. ஜெபிக்கிறேன்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிறோம், என்ன பண்றது இல்ல. இந்த இளையகுமாரனை போல, இளையகுமாரன் யாரு, இந்த இளையவன் யாரை குறித்து ஒப்பிடுகிறார், இந்த ஜனத்தின் மூப்பர். உனக்கு வேதத்தை தெரியும், உனக்கு ஓய்வு நாள தெரியும், பாரம்பரியத்தை கடைபிடிக்க உனக்கு எல்லாமே தெரியும், ஆனா என்ன பண்ண மாட்ட, நீ செய்ய மாட்ட அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா அந்த மூத்தவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் மாட்டேன்னு தான் சொன்னான், ஆனா மனஸ்தாபப்படுகிற உள்ளம் அவனுக்குள் இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். சந்தோஷம். அல்லேலூயா. மாட்டேன் என்று சொன்னவன் மனஸ்தாபப்பட்டு அந்த வேலையை செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகம் என்கிற குகைக்குள்ளே நீங்கள் நுழைந்து இதில் இருக்கிற மகத்துவங்களை நீங்கள் கண்டுபிடித்தால் அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க இப்ப இருக்கிற சூழ்நிலை, நம்ம சுத்தி இருக்கிற எந்த ஊழியக்காரர் நீங்க பார்க்க வேணாம், எந்த விசுவாசிகளை பார்க்க வேணாம், எந்த மனிதனையும் பார்க்க வேணாம். கர்த்தர் நமக்கு இந்த ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தும் சுவிசேஷம் வரைக்கும் லட்சக்கணக்கான மனிதர்கள் எழுதி வைத்திருக்கிறார், ஆயிரக்கணக்கான ஊழியக்காரர்கள் எழுதி வைத்திருக்கிறார், சாதித்தவர்கள் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் சுற்றி இருக்கிறவர்களை பார்க்காமல் உங்களுக்குள் இருக்கிற கர்த்தர் கையில கொடுத்திருக்கிற வேதத்துள் இருக்கிற இந்த வேதத்தில் வாழ்ந்த கர்த்தருக்காய் வாழ்ந்த மனிதர்களை பார்த்து நம்ம ஓடினாலே போதும், பரலோகம் போயிடலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சந்தோஷமா சொல்ல. அல்லேலூயா. ஐயா, நான் அவங்கனால இடரலாயிட்டேன், இவங்கனால இடரலாயிட்டேன் அப்படி நம்ம சொல்ல வேணாம். கர்த்தர் நம்ம கையில வேதத்தை கொடுத்திருக்கார். இது அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தரோடு நடந்து பரலோகத்தை சுதந்திரித்திருக்கிறார்கள். வேதத்துக்குள் இருக்கிற மனிதர்களை கண்டு நாம் மகிழ்ச்சி அடைவோம். ஆமென் சொல்லுங்களேன். இங்க பாருங்க, இந்த மனஸ்தாபப்பட்டு போனான். இன்னொரு மொழிபெயர்ப்பு நான் திருப்பி பார்த்தேன், அது எப்படி தெரியுமா இருக்கு, அவன் செய்யணுங்கிற விருப்பம் அவனுக்கு என்ன இல்ல, செய்யணுங்கிற விருப்பம் அவனுக்கு இல்ல. ஆனாலும் தகப்பன் சொல்லிவிட்டாரே, அந்த விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும், அந்த சித்தத்தை நிறைவேற்றும் என்பதற்காக தகப்பனுடைய சித்தத்திற்காக தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். விரும்பல, ஆனா தகப்பன் சொன்ன அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு சொல்றாரு, வேலை செய்ய அவருடைய விருப்பத்தை சொல்றாரு, அவருடைய சித்தத்தை சொல்றாரு, மூத்தவன்ட்ட சொல்றாரு. இவன் போக மாட்டேங்கிற, ஆனாலும் மனஸ்தாபப்பட்டு போனான். அப்பா சொல்றது இவருக்கு விருப்பம் இல்லை, ஆனால் விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் தகப்பன் சொல்லிட்டாரு, அந்த விருப்பத்தை நிறைவேற்றணும், அந்த சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக் கொண்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் விரும்புங்கள். ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களை அர்ப்பணிங்க. என் வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்று காத்திருங்கள். ஆமென் சொல்லுங்களேன். விருப்பம் இல்ல, இந்த மூத்தவனுக்கு செய்யணுங்கிற விருப்பம் இல்ல, ஆனாலும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி தன் எண்ணத்தை மாற்றினான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, விருப்பம் இல்லதான், ஆனா எதை மாத்தணும் சொல்லுங்க. பக்கத்துல தலையில பக்கத்துல சொல்ல வேணாம். அல்லேலூயா. மைண்ட்ல கை வச்சு சொல்லுங்க, என் எண்ணம் தான் மாறணும். ஆமென். ஒன்னு சொல்லவா, என் எண்ணம் மாறிட்டா என் வாழ்க்கை மாறிடும். ஆமென் சொல்லுங்களேன். ஒன்னே ஒன்னு சொல்றேன், உங்க மைண்ட டச் பண்ணி வச்சுக்க, லாக் பண்ணி வச்சிருக்கிறது சத்துரு தான். ஆமென் சொல்லுங்களேன். எதுல கை வைக்கிறான்? சிந்தையில கை வைக்கிறான். செய்யணுங்கிற விருப்பம் இல்ல, ஆனாலும் என்ன பண்ணுகிறான், அவன் மனஸ்தாபப்படுகிறான். பாருங்க. ஆமென். இன்னைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை ஜெபிக்கணுங்கிற விருப்பம் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க எண்ணத்தை மாற்றுவது ஜெபிக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். வேதம் வாசிக்க முடியல, விருப்பம் இல்ல, ஆனாலும் உங்க எண்ணம் படிக்கணுங்கிற எண்ணத்தை கொண்டு வரீங்க பாத்தீங்களா, அந்த உணர்வு வருது பாத்தீங்களா, அந்த எண்ணத்தை கொண்டு வரும் பொழுது கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்ம முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லுங்களேன். மூத்தவனை போல கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உலகத்தில் எத்தனையோ வேத பண்டிதர்கள் இருக்கிறார்கள், நியாயப்பிரமாணத்தை கரைத்து குடித்தவர்கள் இருக்கிறார்கள், வேதத்தை குறித்து பிரசங்கம் பண்ண சொன்னா எல்லா அரசியல்வாதிகளும் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆமென். எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனாலும் பைபிள் என்ன சொல்கிறது, இந்த வேத வசனத்தை கடைபிடிக்கிறவர்கள், தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்கள் வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
ஆமென் சொல்லுங்களேன். 6 மாசமா வீட்டுக்குள்ள போட்டு கர்த்தர் அடைச்சு வச்சு இப்ப என்ன சொல்றாருனாக்கா, வெளியில நம்மளை கொண்டு வந்து ஆலயத்துல வச்சு சொல்றாரு, இந்த 6 மாதம் உள்ள இருந்த இது வரைக்கும் என் விருப்பத்தை நீ செய்யல. இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ மனஸ்தாபப்படு, நீ உணர்வடை, என் விருப்பத்தை செய்வதற்கு உன்னை முற்றிலுமாய் அர்ப்பணிப்பாய் என்றால் நான் உன் விருப்பத்துக்குள்ள வந்து உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமுடையவராக இருக்கிறேன். சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க, என் ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன்? ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இந்த மூத்தவனை போல மனஸ்தாபப்படுகிற ஒரு உள்ளம். ஆமென். ஆண்டவரே எங்க அப்பா சொல்லிட்டாருன்னு மனஸ்தாபப்பட்டு அவன் கடந்து போனான் என்று வேதம் அழகாய் சொல்லுது. நீ பாருங்க, வேதத்தை ஃபுல்லா பிரட்டி பார்த்தீங்கன்னா இந்த பரிசேயர்கள் ஆண்டவர்கிட்ட வந்து கேள்விதான் கேட்பான். ஏன்னா அவன் வேதத்தை கரைச்சு குடிச்சிருந்தான். ஆமென் சொல்லுங்க. வேதத்தை பத்தி அவனுக்கு ஃபுல்லா தெரியும், நியாயப்பிரமாணத்தை பத்தி நல்லா தெரியும், மோசேயுடைய நியாயப்பிரமாணம் கட்டளை எல்லாமே தெரியும். அதனால இயேசுவிடத்துல வந்து என்ன கேட்டான்? கேள்விதான் கேட்டான். ஆனால் யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது ஆயக்காரெல்லாம் வந்து, ஐயா நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு யோவான் இடத்துல கேட்டாங்க. மத்த பரிசேயர்கள் கேட்கல, ஏன்னா அவனுக்கு நியாயப்பிரமாணம் தெரியும். புதுசா ஒருத்தர் எவ தண்ணியில முழுகி எழுப்பி எந்திரிக்க வைக்கிறாரு, என்னடா புதுசா இருக்கு அப்படி சொல்லி அவன் கேட்கிறான். நாங்க என்ன செய்யணும்? பரிசேயர்கள் வேடிக்கை பார்க்கிறாங்க. ஆனா ஆயக்காரர் வந்து நாங்க என்ன செய்யணும்? அப்ப அவர் சொல்றாரு, உனக்கு மிஞ்சின வரியை என்ன பண்ணிடாத, அநியாயமா இலைகளத்துல செய்ய வாங்காத அப்படின்னு. சரியா ஒத்துக்கிறேன், ஓகே என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லிட்டு வந்து ஞானஸ்நானம் எடுத்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அதோஷமச்சல் அல்லேலூயா. பாருங்க 18ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, லூக்கா 18ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்க்கும்போது 9 இருந்து 14 வரைக்கும் வாசிக்கும் போது அங்க ஆயக்காரனை குறிச்சு சொல்றாரு, பரிசேயனை குறிச்சு சொல்றாரு. பரிசேயன் என்ன தெரியுமா பண்றான்? ஆண்டவரிடத்துல வந்து தேவாலயத்துல ஜெபம் பண்றான். ஆண்டவரே நான் அநியாயக்காரர், பரியாசக்காரர், இந்த பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறானே அவன மாதிரி நான் இல்ல, வாரத்துல 2 நாள் உபவாசம் பண்றேன், தசமம் கொடுக்கிறேன், இப்படி எல்லாம் அவன் செய்யறதெல்லாம் சொல்லி 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 அவன் செய்யறத சொல்றானே தவிர ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறார் என்பதை இவன் கவனிக்கவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். சந்தோஷமா அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம செய்யறத ஆண்டவர்கிட்ட சொல்லக்கூடாது. ஆண்டவரை நீங்க என்ன சொல்றீங்க நான் செய்வதற்காக. சந்தோஷமா அல்லேலூயா. இப்ப பாருங்க, வாழ்க்கையில இவன் கர்த்தருக்காக செஞ்சதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான், ஆனா கர்த்தருக்கு தெரியும். ஆமென். இவன் சொல்லி பிதற்றுகிறான் ஜெபத்துல. ஆனால் இந்த அநியாயக்காரன் பாருங்க, ஆயக்காரன் வந்து சொல்றான் பாருங்க, ஆண்டவரே பாவியாகி என்மேல் இரக்கமாயிரும். அவன் சொல்றான், அநியாயக்காரன் நான் என்ன பண்றேன், நான் இப்படிப்பட்டவன், இப்படி பரியாசக்காரன், இப்படிலாம் இல்ல, உபவாசம் பண்றேன், தசமா கொடுக்கிறேன், எல்லாத்தையும் விரிவா சொல்றான். ஆயக்கார ஒன்னே ஒண்ணுதான் சொன்னான், பாவியாகி என்மேல் இரக்கமாயிரும். ஒரே ஒரு வார்த்தை, இரக்கமாயிரும் சொன்னா இறங்கி வந்தார். ஆமென் சொல்லுங்களேன். இவன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கவில்லை, இவனுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா வேதத்தை நல்லா அறிஞ்சவர்களுக்கு என்ன இருக்கும்? ஆமென். இந்த வேதத்தை ரொம்ப, அதாவது வேதத்தை 100% அறிஞ்சவங்கள என்ன வந்துரும்? ஆமாடா, சதிசேர் பரிசேர் மாதிரி எனக்கு தெரியாத வேதத்தை பத்தி, பைபிளை பத்தி எனக்கு தெரியாதா, இவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் என்ன பண்ணும் இருக்கும். ஆனா நல்லா கவனிச்சுக்குங்க, இந்த ஆயக்காரனுக்குலாம் அப்படியெல்லாம் இல்ல, நேரா வந்து ஆண்டவரை இரக்கமாயிரும், அப்படியே கர்த்தர் இறங்கி விடுவார். ஆமென் சொல்லுங்களேன். சகை வீட்டுக்கு வந்தாரு, லூக்கா 19ஆம் அதிகாரத்துல சகை வீட்டுக்கு வந்தாரு. எல்லாரும் சொன்னாங்க, பாவியாகி வீட்டுக்குள்ள இவரு போறாரு. பாவிகளை ரட்சிக்கத்தானே இயேசு இந்த பூமிக்கு வந்தாரு, இவனுக்கு தெரியல. ஆமென் சொல்லுங்களேன். பாவியா வீட்டுக்குள்ள போறாரு அப்படின்னு சொன்னா, இங்க உள்ள இயேசு கிறிஸ்து போன உடனேயே இந்த ஆயக்காரன் சொன்ன, ஆண்டவரே நான் யார்ட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தேன் என்றால் ஒரு மாற்றம் வந்தது பாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் வீட்டுக்குள்ள இவரை எஜமானே வந்துட்டாரு, எனக்கு உள்ள இருக்கிற ஆஸ்திகள் முக்கியம் இல்லை என்று சொல்லி தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டார் ஆயக்காரன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தன்னுடைய பணத்தெல்லாம் கொடுக்கிற விருப்பம் அவனுக்கு இல்ல, ஆனா இயேசு உள்ள வந்துட்டாரு. அதனால தன்னுடைய எண்ணத்தை மாற்றினான். எல்லாத்தையும் யார்கிட்ட அநியாயமா வாங்கணும், எல்லாத்தையும் 4 மடங்கு நான் திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லி அவனுக்குள் ரட்சிப்பு வந்தது என்று இயேசு சொல்லுகிறார். சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஆயக்காரனும் வேசிகளும் ஏன் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள், பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள் என்று இயேசு ஏன் சொல்றாருன்னா, ஆயக்காரன் வீட்டுக்குள்ள போன உடனே அங்க மாற்றம் வந்தது, தன் எண்ணத்தை மாற்றினான். யோவான் ஞானஸ்நானம் கொடுக்க வரும்போதே தன்னுடைய எண்ணத்தை மாற்றினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவ சமூகத்தில் ஜெபிக்க வரும்போதே பரிசேய ஜெபத்தை பார்த்தா, இவன் மாதிரி நம்ம ஜெபிக்க வேணாம், நம்ம ஜெபம் வித்தியாசமா இருக்கட்டும், ஆண்டவரே என் மேல இரக்கமாய், எல்லாரும் மாதிரி ஜெபிக்க கூடாது, நம்ம ஜெபம் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். எல்லாரும் ஒரே மாதிரி ஜெபிக்க கூடாது, ஒரே மாதிரி காரியம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு ஜெபங்கள் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க.
ஆமென். தாவீதுடைய ஜெபம் எல்லாம் வித்தியாசமானது. மோசேயுடைய ஜெபம் ஜனத்திற்காய் மன்றாடினார். இவனுடைய ஜெபம் வித்தியாசமானது. ஆபிரகாமுடைய ஜெபம் வித்தியாசமானது. ஈசாக்குடைய ஜெபங்கள் வித்தியாசமானது. ஒவ்வொருவரும் ஜெபித்தார்கள் உண்மைதான், ஆனால் ஜெபங்கள் வித்தியாசமானது. ஆமென். அவனுக்கும் தேவனுக்கும் தனிப்பட்ட விதத்திலே ஜெபங்கள் செய்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்களே. ஆகவே தேவ பிள்ளைகளே, நமக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல உறவு இருந்தாவே போதும். சந்தோஷமா சொல்ல அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், விருப்பம் இல்லை ஆனால் தன் எண்ணத்தை, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விருப்பம் இல்ல ஆனா எண்ணத்தை மாற்றினார். யாருக்காக? யாருக்காக? ஆண்டவருடைய விருப்பத்தை செய்தக்க தன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டார். இந்த காலை ஆர்வம் வந்திருக்க தேவப்பிள்ளை, உங்க எண்ணங்களை மாற்றுங்க. ஆமென் சொல்லுங்களேன். உங்க சிந்தையில ஒரு மாற்றம் வருவதாக, நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்தாதான் மறுரூப மலைக்கே நம்ம கடந்து போக முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை, அவன் விரும்பவில்லை ஆனால் என்ன பண்ணினான்? தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டான். சந்தோஷம். அல்லேலூயா. தேவ சித்தத்தை செய்வதிலே நாம் வாஞ்சை உள்ளவர்களா இருக்க வேண்டும். தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதிலே தாகம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். நீங்கள் சங்கீதக்காரன் தாவீதை முழுவதும் படித்து பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், உமக்கு பிரியமானதை செய்ய நான் என்ன பண்ணுகிறேன், விரும்புகிறேன், எனக்கு கிருபை தாரும். ஆமென். ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன், எடுத்து வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22 வாசிக்கலாம். 22 வாசிக்கலாம். ஏற்படுத்தி பாருங்களேன், நல்ல கவனிங்க. தாவீதை கர்த்தர் அழைக்கும் போது அவர் சொல்றாரு, இவன் ஜெபம் இல்ல, தாவீதை அழைக்கும் போதே கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். என்ன தெரியுமா? அவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் என்ன பண்ணுகிறான், செய்வான். அவனை அழைக்கும் போதே ஆண்டவர் சொன்னாரா, இந்த தாவீது இருக்கும் பத்தியா, அவன் என் விருப்பத்தை மட்டும்தான் நிறைவேற்றுவான். எந்த மனுஷனுடைய ஆலோசனை போயிட மாட்டான், எந்த மனுஷனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டான். என் விருப்பத்தை அவன் அழைப்பை எப்படி வருகிறது, என் விருப்பத்தை அவன் நிறைவேற்றுவான். சந்தோஷமா சொல்ல அல்லேலூயா. அதே 13ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது தன் காலத்திலே அநேகருடைய சித்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து கல்லறையிலே பிதாக்களிலே சேர்க்கப்பட்ட. அழைப்பு எப்படி வருகிறது? 22ல எனக்கு சித்தமானவைகளை செய்வான். 36 முடிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, அவன் தன் காலத்திலே முதிர் வயதிலே தேவனுடைய சித்தத்தின்படி செய்து கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, நல்ல கவனிங்க. சித்தத்தை செய்வான் என்ற அழைப்பு வந்தது, சித்தத்தை செய்து முடித்தான் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த அழைப்புக்கும் இந்த முடிவுக்கும் இடையில அவன் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவனுடைய வாழ்க்கையில உபத்திரம் வரலையா, பிரச்சனை வரலையா, போராட்டம் வரலையா, அவமானங்கள் வரலையா, நிந்தைகள் வரலையா, எல்லாமே உபத்திரவங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் தேவனுடைய விருப்பத்தை செய்வதிலே அவன் வாஞ்சியுள்ளவனாய் இருந்தான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. சந்தோஷமே அல்லேலூயா. சுருக்கமா 3 அழைப்பு தாவீதுக்கு வந்தது. முதல் அழைப்பு இந்த 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் படித்து பார்க்கும் பொழுது, இந்த தாவீதுடைய வாழ்க்கையிலே சவுலுடைய ராஜ்யபாரத்தை கர்த்தர் தள்ளினார். இந்த சவுலை கர்த்தர் ராஜ்யபாரத்திலிருந்து எடுத்ததுனால சாமுவேல் துக்கித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொல்றாரு, ஏன் நீ துக்கித்துக் கொண்டிருக்கிறாய்? ஈசாய் பெத்லகேம்ல இருக்க ஈசாயின் குடும்பத்துக்கு போ, அங்க ஒருவனை நான் என் ராஜாவாக நான் என்ன பண்ணினேன், நான் தெரிந்து கொண்டேன், அவன் குமாரின் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலியிடுவதற்காக பெத்லகேம் போகிறார். அங்க போகும் பொழுது சொல்லுகிறார், பலியிட வந்திருக்கிறது சொல்லி ஈசாயின் குடும்பத்தை அழைத்து அவருடைய பிள்ளைகளை வரவழைக்கும், நான் யாரை சொல்லுகிறேனோ அவனை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும். ஆமென். இப்படியாக அழைப்பு வருகிறது. யாருக்கு அழைப்பு வருகிறது? ஈசாய் குடும்பத்துக்கு ஒரு அழைப்பு வருகிறது. அவர் பிள்ளைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து நிற்கிறார். நமக்கு எல்லாமே தெரியும். ஈசாயோட குடும்பத்தை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம சர்ச்சில் இருக்கிற குடும்பம் தெரியுதோ இல்லையோ, ஆனா ஈசாய் குடும்பத்தை பத்தி நமக்கு என்ன பண்ண தெரியும்? ஏன்னா ஈசாயோட குடும்பத்தை பத்தி நம்ம நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சந்தோஷமே. ஆமென். இப்ப ஈசாயோட குடும்பத்துல வந்த உடனே எலியாப் என்கிற ஒரு மனுஷன் வர்றான். வந்த உடனே இவன் தானோ அப்படின்னு சொல்லி தைல கொம்பை எடுத்து அபிஷேகம் பண்ணும்போது கர்த்தருடைய சத்தம் உள்ள கேட்குது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யாரை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று தேவ சத்தம் கேட்குது. இவன் இல்லடா,
இவனை நீ அபிஷேகம் பண்ணிடாத. மனுஷன் முகத்தை மனுஷன் பார்க்கிறவனமாக நான் பார்க்கப்பட்ட மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நானோ உள்ளத்தை பார்க்கிறேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? எலியாவுடைய உள்ளத்துல தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஆசை இல்ல. அதனால அவனுக்கு என்ன வரல? அழைப்பு வரல. ஆமென். அதுக்கப்புறம் பாருங்களேன், அடுத்து ஒருத்தன் வர்றான். யார் வர்றான்? அபினதாப் வர்றான். அவன் உள்ளத்திலையும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஆசை இல்ல. இப்படியா 7 குமாரர் வருகிறார்கள். 7 குமாரருடைய உள்ளத்திலையும் தேவனுக்கு பிரியமானதை செய்யணும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும், தேவனுக்காக வாழணும், தேவனுக்காக என்ன பண்ணணும், கர்த்தருக்காக வாழக்கூடிய வாழ்க்கை வாழணும்னு சொல்லி யாருக்குள்ளேயும் அந்த ஏக்கம் இல்ல. ஆமென். 7 பிள்ளைகளுக்குள்ள இல்ல. ஆனா தகப்பன் என்ன நினைச்சான்? அந்த 7 பிள்ளைகள் நமக்கு ஃபுல் அப்படின்னு நினைக்கிறான். ஒருத்தன் ஆடு மேய்க்க வச்சிருந்தான், அவன் மேலலாம் கவனம் இல்ல. ஆனா அழைப்பு எங்க இருக்கிறது? அங்கே காட்டுக்குள் ஆடு மேய்த்தவனுக்கு அழைப்பு வருகிறது. ஏன் தெரியுமா? இவன் தகப்பனோட இருந்தான். இந்த 7 பேரும் மாம்ச தகப்பனோட இருந்தார்கள். தாவீது மட்டும் ஆவிக்குரிய தன்னை உண்டாக்கின தகப்பனோட ஒரு நல்ல உறவு வைத்திருந்தான். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதம் 18 சொல்றாரு, என் தகப்பன் கைவிட்டாலும் பரவாயில்ல, என் தாய் கைவிட. ஏன் தெரியுமா அப்படி எழுதுறாரு? அவர் பாட்டு பாடும்போது இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். ஏன் இந்த வரிகள் அவருக்குள்ள வருது தெரியுமா? தகப்புடைய அன்பும் கிடைக்கல, தாயுடைய அன்பும் கிடைக்கல. ஆமென் சொல்லுங்களேன். வருஷமெல்லாம் காட்டுல ஆடு மேய்க்க விட்டுட்டார். ஆடு மேய்க்க போனா இப்ப மாதிரி காலையில போயிட்டு சாயங்காலம் வர்றதில்ல, காட்டுலயே குடி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. அன்புக்காக ஏங்கின ஒரு தெய்வ மனிதன் தான் தாவீது. இந்த தாவீது தகப்புடைய அன்பும் கிடைக்கல, தாயுடைய அன்பும் கிடைக்கல. அதனால ஒரு அன்பு கிடைச்சிருச்சு. என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உன்னில் அன்பு கூறுவேன், நீர் என் மேய்ப்பராய் இருக்கிறேன், நான் தாழ்ச்சி அடையேன். இவனுடைய உறவு, இவனுடைய ஐக்கியம், இவனுடைய பலன் எல்லாம் கர்த்தர் மேல் இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சந்தோஷம். அல்லேலூயா. மாம்ச பிரகாரமா பெற்றெடுத்த தாய் தகப்பன் உங்களை நேசிக்கிறார்களோ இல்லையோ, நீங்க என்ன செய்ய தெரியுமா? இந்த தகப்பனோட இருக்கிற நெருக்கத்தை காட்டும் அந்த தகப்பனோட நெருக்கத்தை வைப்பீர்கள் என்றால் அதுதான் நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு போகும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் நமக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற தாய் தகப்பனா ஆமென் சொல்லுவாங்க, புகழ்ந்தா அல்லேலூயா சொல்லுவாங்க. ஆமென். இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. நமக்கு நிரந்தரமான ஒரே ஒரு அன்பு, இயேசுவின் அன்பு ஒரு மாற்றமே. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த 7 பேருக்கும் தகப்பனோடு இருந்தார்கள். இந்த 8வது குமாரன் கர்த்தரோடு இருந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நம்ம யாரோட இருக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம யாரோட இருக்கிறோம்ங்கிறது தான் முக்கியம். ஆமென். நீங்க யாரோட இருக்கிறீங்க? கர்த்தரோட இருந்தா கர்த்தர் உயர்த்துவா, கர்த்தரோட இருந்தா கர்த்தர் பலப்படுத்துவார். ஆமென். இப்போ ஒன்னு சொல்றேன், இந்த தேவனுடைய விருப்பத்துக்குள் யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில எவ்வளவு உபத்திரவங்கள் இருந்தாலும் கர்த்தர் கூட நிற்பார். ஆமென். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதில் யாரெல்லாம் துடிப்புள்ளவர்களா இருக்கிறீர்களோ அவங்க உபத்திரவத்தில் அவர் கூட நிற்பார். அவருடைய சூழ்நிலையில அவர் கூட இருப்பார். அவருடைய பிரச்சனைகளிலே அவர் கூட இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சந்தோஷமா. ஆமென். இந்த நான் கற்றுக்கொண்ட காரியம் அப்போஸ்தலர் 13:22க்கும் 36க்கும் கேப்ல 2 வார்த்தை அழகா சொல்லி முடிச்சிட்டார் பவுல். அந்த 2 வார்த்தைக்குள்ள அவருடைய வாழ்க்கையே அடைந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய சரித்திரமே உள்ளே என்ன பண்ண கர்த்தர் இணைத்து வைத்திருக்கிறார். பாருங்களேன், இந்த 17ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த சாமுவேல் சொல்றாரு, இவ்வளவுதான் உனக்கு பிள்ளையா அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் தான் தகப்பன் சொல்றாரு, இல்ல இன்னும் ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கும் போது அவனை குறிச்சு கர்த்தர் பாருங்க அழகா என்ன பண்றாரு சொல்லி கொடுக்கிறார். அவன் யாருன்னு அப்படி சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. அந்த 13ஆம் அதிகாரத்துல 16, 13 வாசிக்கும் பொழுது, அப்போ சாமுவேல் தைலக்கும் எடுத்து, ஆமா தாவீதுக்கு அழைப்பு வருகிறது. அழைப்பு தன் தகப்பன் வீட்டிலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. முதல் அழைப்பு எங்க இருந்து வருகிறது? தகப்பன் வீட்ல இருந்து, அப்பா வீட்ல இருந்து அழைப்பு வருது. ஆமென். இவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா புதுசா எங்க அப்பா என்ன பண்றாரு? ஆமென். நமக்குலாம் பாருங்க, அப்பா பேசாம இருந்துட்டு திடீர்னு நம்ம 2 மாசம் கழிச்சு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? எங்க அப்பா எது கூப்பிடுறாரு போல அப்படின்னு யோசிப்போம் பாத்தீங்களா? அது மாதிரி திடீர்னு காட்டுக்குள்ள இருந்தவனுக்கு, ஆடு மேய்ச்சவனுக்கு அப்பா வீட்டுல இருந்து முதல்ல அழைப்பு வருகிறது. ஆமென். எதுக்கோ அப்பா கூப்பிடுறாங்க, அவர் இங்க இருந்து வர்றாரு, சந்தோஷமா வர்றாரு. அப்பா வீட்டுல இன்னைக்கு 7 பேர் அப்பாவோட இருக்கிறாங்க. நம்ம ஒருத்தர் தான் காட்டுக்குள்ள இருக்கிறோம், பரவாயில்ல அப்பா கூப்பிடுறா சொல்லி சந்தோஷமா வரும் பொழுது எதிர்பாராத ஒரு அற்புதம் அவருடைய வாழ்க்கையில் நடக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. முதல் அழைப்பு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முதல் அழைப்பு எதிர்பார்க்கல, எதிர்பாராத ஒரு அற்புதம் அவனுக்காக காத்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன், நீங்க எதிர்பாராத ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில தேவ சித்தத்துக்கு உங்களை அர்ப்பணித்து விடுங்கள் என்றால், எதிர்பாராத ஒரு அற்புதம், நீங்க நினைச்சு பார்க்காத ஒரு அற்புதம் ஒரு
சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. நேரா தாவீது வர்றாரு, ஆடெல்லாம் ஒருத்தர் பொறுப்பை கொடுத்துட்டு பார்த்துக்க எங்க அப்பா வர சொல்லியிருக்கிறார், போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நேரா போறாரு. போய் அப்பாவை பார்க்க வீட்டு வாசலுக்குள்ள வரும்போது இந்த அப்பா இந்த சாமுவேலை தட்டி எழுப்புகிறார். சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த அப்பாவோட அழைப்பு அங்கிருந்து வந்த உடனே வீட்டுக்குள்ள வாசல்ல கால் வச்ச உடனே இந்த அப்பா சாமுவேலை எழுப்பினாரு. டேய், அங்க ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் பாரு, வாசல்ல வர்றான் பாரு, அவன் தான் நான் தெரிந்து கொண்ட ராஜா அப்படின்னு உடனே பாருங்க. உடனே அந்த தேவசத்தத்தை கேட்ட சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. இந்த மேன்மை, சகோதரர்கள் வெறுக்கப்பட்டவன், பெற்றோர்களால் வெறுக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன். ஆமென் சொல்லுங்க. பெற்றோர்களால் ஒதுக்கப்பட்டவன், சகோதரர்களால் ஒதுக்கப்பட்டவன். இப்ப அவர்கள் மத்தியிலே, அதனாலதான் தாவீது சொன்னாரு, என் சத்துருவுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்திய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். இவனுக்கு எதிர்பாராத ஒரு அழைப்பு வந்தது, அங்க எதிர்பாராத ஒரு அற்புதம் நடக்குது. ஆமென் சொல்லுங்க. இது அவன் எதிர்பார்த்து வரல. எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? இப்படிப்பட்ட நமக்கு ஒரு மேன்மை. அன்னைக்கார வீட்டுக்கு போனா அவன் என்ன திட்டானோ தெரியல, அப்பா என்ன திட்டான்னு தெரியல, ஆனா அப்பா கூப்பிடுறாரு, அந்த அப்பா கூப்பிடுறாரு, உள்ள வருகிறான். இவன் எதிர்பாராத ஒரு அற்புதம் நடக்கிறது. ஆமென். எதிர்பாராத ஒரு மேன்மை கிடைக்கிறது. நான் இயேசுவின் நாமத்தில் இப்படி சொல்கிறேன், நீங்க எதிர்பாராத ஒரு அற்புதம் இந்த வருஷத்துல நடக்கும் என்று நான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்காத ஒரு மேன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இதெல்லாம் கிடைக்கணும்னா ஒண்ணே ஒண்ணு செய்யணும். என்ன தெரியுமா? தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நீங்க உள்ள வந்துருங்க. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ சித்தம்னா என்னன்னாக்கா, நீங்க உங்க கண்ட்ரோல்ல இருக்க கூடாது, வேற எந்த மனுஷன் கண்ட்ரோல்ல இருக்க கூடாது, நீங்க அவர் கண்ட்ரோல்ல வந்துருங்க. ஆமென். அதனால தான் தகப்பனார் பாடுறார், கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி, உங்களை கண்ட்ரோல் பண்றாரு. அப்படின்னா நீங்க எங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். சொல்லுங்க, எங்க இருக்கிறீங்க? ஆமா, டேய் இத செய்யாத அப்படிங்கற யார் கண்ட்ரோல்ல இருக்கீங்க? இத செய், ஜெபம் பண்ணு அப்படிங்கற யார் கண்ட்ரோல்ல இருக்கீங்க? கர்த்தருடைய கண்ட்ரோல்ல இருக்கீங்க. இந்த பாவத்தை செய்யாத, இத பேசாத, இத செய்யாத, இத யோசிக்காத அப்படின்னு உள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்குன்னா நீங்க எந்த கண்ட்ரோல்ல இருக்கீங்கன்னு அர்த்தம்? தேவனுடைய ஆளுகைக்குள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ சித்தத்துக்குள்ள நீங்க சரியா போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு காரியத்தை, ஒரு தப்பை செய்யும் போது உங்க உள்ள படபடன்னு துடிக்குது, ஐயோ நம்ம இதை செஞ்சிட்டோமே, இதை பேசிட்டோமே அப்படின்னு உங்க உள்ள வந்து மனஸ்தாபப்பட்டு துடிக்குதுன்னா நீங்க எங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். யாரோட, எந்த பிள்ளை மாதிரி அர்த்தம்? மூத்தவன் மாதிரி அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க எப்பதான் பேசினா உங்களுக்கு இருதய கண்ணு மாதிரி இருக்குன்னா இளைய குமாரனுக்கு அர்த்தம். சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல உச்சமா அல்லேலூயா. இந்த தாவீதுடைய வாழ்க்கையில வீட்டுக்குள்ள போகிறான், எதிர்பாராத ஒரு அற்புதம் நடக்கிறது. ஏன்னா இவனுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்த அந்த மகிமையான அற்புதங்கள், அந்த அதிசயங்கள், மேன்மைகள் இவனுக்கு கிடைக்கும்படி கர்த்தர் செய்தார். மகிழ்ச்சியோட ஒரு அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் மகிழ்ச்சியோட சொல்றீங்க, நான் எதிர்பாராத ஒரு அற்புதம், ஒரு மேன்மை எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். இப்போ ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், நீங்க விரும்பல, ஆனா விருப்பத்தை செய்ய, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு உங்க எண்ணத்தை மாற்றிருங்க. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ ஒண்ணே ஒண்ணுதான் சொல்றேன், உங்க எண்ணம் மாறிடுச்சுன்னா நீங்க எதிர்பாராத அற்புதங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. இப்போ பாருங்க, உள்ள வந்த உடனே கர்த்தர் சொல்றாரு, இவன் என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணு. அபிஷேகம் பண்ணின உடனே இன்னொரு அற்புதம், முதல் அற்புதம், இவனுக்கு ஒரு மேன்மை, சகோதரன் மத்தியில ஒரு அபிஷேகம் கிடைச்சிருச்சு. இவனுக்கு பெரிய சந்தோஷம். ஒரு பெரிய இஸ்ரவேல் தேசத்துக்கு தீர்க்கதரிசி என் மேல தலையில கை வச்சு என்ன பண்ணிட்டாரு? அபிஷேகத்தை ஊத்தி பிளஸ் பண்ணிட்டாரு. ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்தது. இரண்டாவது ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுமா? விலையேற பெற்ற பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். இரண்டாவது மகிமை என்ன தெரியுமா? ஆவியானவர் அவனுக்குள்ள வந்து இறங்கினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன், தீர்க்கதரிசனமா உங்க சகோதரர்கள் மத்தியில, உங்க அற்பமா எண்ணுகிற மனிதர்கள் மத்தியில, உங்களை அசட்டை பண்ணுகிற மனிதர்கள் மத்தியில உங்கள் தலையை கர்த்தர் நிமிரச் செய்வாராக. அவர்களுக்கு முன்பாக அபிஷேகம் என்றால் உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக, உங்களை கர்த்தர் கனப்படுத்துவாராக. அதனாலதான் எந்த ஊழியக்காரனையும் நம்ம பேசிருக்கோம். ஏன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அந்த அபிஷேகத்துக்கு தான் நம்ம மதிப்பு கொடுக்கிறோம். சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல உச்சமா சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த வேதம் சொல்றது, முதல்ல வீட்டுக்குள்ள அபிஷேகம் கிடைத்தது, முதல் அழைப்பிலேயே அபிஷேகம் கிடைச்சிருச்சு. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். இப்ப பாருங்க 14 வாசிக்கும் போது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணிட்டு. பாருங்க, ரெண்டு காரியம், உனக்கு ஒரு மேன்மை கிடைத்தது. ஒரு அல்லேலூயா.
இவனை குறித்து கர்த்தர் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார் பாருங்க. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் படித்து பார்க்கும் பொழுது. இப்ப பாருங்க, இந்த இரண்டாவது ஒரு அழைப்பு, முதல் அழைப்பு எங்க இருந்து வந்தது? வீட்டிலிருந்து வந்தது. வீட்டில ஒதுக்கப்பட்ட அவனுக்கு ஒரு கணத்தை கர்த்தர் கொடுத்தார். சந்தோஷமா? அல்லேலூயா. முதல் அழைப்பு எங்க இருந்து வந்தது? அப்பா வீட்ல இருந்து. சொல்லுங்க, முதல் அழைப்பு எங்க இருந்து வந்துச்சு? அப்பா வீட்ல இருந்து, பெத்தவர் வீட்ல இருந்து வந்துச்சு. இரண்டாவது அழைப்பு எங்க தெரியுமா? முதல் அழைப்பு அப்பா வீட்ல இருந்து, இரண்டாவது அழைப்பு அரண்மனையிலிருந்து வந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இரண்டாவது அழைப்பு எங்க இருந்து வந்துச்சு? ஏன்னா பொல்லாத ஆவி சவுலுக்குள்ள வந்ததுனால தேவனை விட்டு தூரமா போயிட்டா, சவுலுக்குள்ள பொல்லாத ஆவி வந்துருச்சு. இப்ப பாருங்க, இரண்டாவது மேன்மை தாவீதுக்கு வந்தது காரணத்தை பாருங்க. இப்போ வேலைக்காரர்கள் எல்லாம் சொல்றாங்க, சவுல் அலக்கழிச்சிட்டு இருக்கிறாரு, என்ன பண்றது? உடனே சவுல்கிட்ட போய் சொல்றாங்க, ஐயா உன்னை பொல்லாத ஆவி வந்து உன்னை ஆட்டி படைக்குது. ஒரே ஒரு காரியம், நாங்க ஒருத்தரை பார்த்திருக்கிறோம், வாசிப்பதில் தேர்ந்தவன், நல்ல அழகுள்ளவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன். கர்த்தர் என்ன பண்றாரு? அவனோடு கூட இருக்கிறார் என்று 1 சாமுவேல் 16:18 வாசிக்கிறோம். வேலைக்காரர் ஒருத்தர் சொல்றாரு, சொன்ன உடனே சரி அவனை போய் கூட்டிட்டு வாடா. அவனு கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்தோன்னு பாருங்க, இங்கு சவுல் சொல்றாரு, அவனை மிகவும் சிநேகித்தான், அவனுக்கு ஆயுததாரியாய் மாறினான். இரண்டாவது அழைப்பு எங்க இருந்து வருது பாருங்க? அரண்மனையில இருந்து. முதல் அழைப்பு எங்க இருந்து? அப்பா வீட்ல இருந்து. இரண்டாவது அழைப்பு எங்க இருந்து வந்துச்சு? அரண்மனையில இருந்து இரண்டாவது அழைப்பு வருகிறது. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப இரண்டாவது அழைப்பு அரண்மனையில இருந்து வரும் பொழுது இவன் எதிர்பார்க்கல சவுலுக்கு ஆயுததாரியாய் மாறுவான் என்று. சந்தோஷமா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவ சித்தத்தை செய்வதற்கு நாம் விரும்புவோம் என்றால் எதிர்பாராம நிறைய அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். விசுவாசிக்கிறோம், அல்லேலூயா. பாருங்க, ராஜாவுக்கு பக்கத்திலே நின்று ஆயுததாரியை மாறக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்தார். அதுக்கடுத்து பாருங்களேன், 23ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் பொழுது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து வாசித்தான். அதனால பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்கிற்று. சவுல் என்ன பண்ணினான்? ஆறுதல் அடைந்து சுஸ்தமானான். இரண்டாவது பாருங்க, முதல் அழைப்புல 2 அற்புதம். அபிஷேகம் பண்ணப்பட்டான், பரிசுத்த ஆவி இறங்கினார். இரண்டாவது அழைப்புல அவன் ஆயுததாரியாய் மாறினான். அவன் ஆராதிக்கும் போதே பொல்லாத ஆவிகள் விலகும்படி கர்த்தர் கிரியை செய்தார். சந்தோஷமா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்கள் அவருடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் மாறிவிடுங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென் சொல்லுங்க, சந்தோஷமா, அல்லேலூயா. நீங்க பாருங்க, இப்படியாய் படிப்படியாக தேவனுடைய விருப்பத்தை செய்வதிலே தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்தபடினாலே தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடைப்பட்ட காலத்தை நல்லா கவனிங்க. தாவீதை சவுல் எதிரியாய் பார்த்தான். அவன் கொலை செய்ய திட்டம் போட்டான். 2 முறை ஈட்டி எடுத்து என்ன பண்ணினான்? வீசினான். அதிலையும் கர்த்தர் காப்பாற்றினார். இந்த தாவீதை கொல்ல வேண்டும் என்று 2 முறை படையெடுத்து என்ன பண்ணுகிறான்? போகிறான். ஆனாலும் பாருங்க, கர்த்தர் அவனை காப்பாற்றினார். நான் ஒன்று சொல்லவா, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களை முற்றிலுமா ஒப்பு கொடுத்தீங்கன்னா முழு பொறுப்பும் அவருடைய பொறுப்பா மாறிடும். ஆமென். இந்த பூமியில நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களை போஷிப்பது அவருடைய சித்தம். ஆமென். உங்களை போஷிப்பது, உங்களை பாதுகாப்பது, உங்களை உயர்த்துவது, உங்களை மேன்மைப்படுத்துவது, உங்களை ஆசீர்வதிப்பது, ஒரு குறைவு இல்லாம அவர் அழகாய் அற்புதமாய் நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த தாவீதிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன், எங்க அப்பாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு என் எண்ணத்தை நான் மாற்றிக் கொள்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். இன்னொரு மொழிபெயர்ப்பு எடுத்து பார்க்கும்போது என்ன தெரியுமா? யாரெல்லாம் தேவ சித்தத்தை, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ, ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவங்க மலையை பார்த்து பெயர்ந்து போக சொன்னாலும் என்ன ஆகுமா? என்ன ஆகுமா? ஏன்னா நீங்க யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறீங்க? தகப்பன் பிள்ளை உறவுக்குள்ள வந்துட்டீங்க. தேவ சித்தம்னாவே அவருடைய உறவுக்குள்ள வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆமென். இப்ப நீங்க அவரோட நெருங்கிட்டதுனால நீங்க என்ன சொல்றீங்களோ அதை உடனே அவர் சாங்ஷன் பண்ணுகிறார். பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுலாம் பாருங்க, அற்புதம் உடனே நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா பிள்ளை உறவு பயங்கரமா இருக்குது அர்த்தம். இப்ப நமக்கு கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு? இந்த உலக நேசமா வந்து கொஞ்சம் கேப் விழுந்துருச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மையா இல்லையா? எத்தனை முறை ரட்சிக்கப்பட்ட புதுசுல எத்தனை முறை வார சாட்சி சொல்லுவோம். ஆமென். இப்ப சாட்சி சொல்ல கூப்பிட்டாலும் வர்றதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் காரணம் தெரியுமா? நமக்கும் தேவனுக்கு என்ன இருக்கு? கொஞ்சம் கேப் இருக்குன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போற ஆண்டவரே, இன்னைக்கு இந்த தாவீது எப்படி 22ஆம் வசனத்துக்கு 36ஆவது வசனத்துக்கு 2 வசனத்துக்கு இடையில அவருடைய வாழ்க்கை குறித்து 1 சாமுவேல்ல அழகா கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்ததனால அவனுக்கு வருகிற ஆபத்தில் அவர் பாதுகாத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். மனிதர்கள் வெறுத்தார்கள், ராஜா வெறுத்தான். ஆமென். அவனை அழைத்த ராஜாவே வெறுத்தான். ஆனா கர்த்தர் வெறுக்கல, கூட இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, தான் பெற்ற அர்ச்சனமே அவனை
துரத்தினார். அந்த இடத்திலும் கர்த்தர் தாவீதை பாதுகாத்துக் கொண்டார். ஆமென். ஏன் தெரியுமா? அவருடைய இருதயத்தை, விருப்பத்தை நிறைவேற்றினவர். ஆமென். தாவீதுக்கு எத்தனையோ ஆசைகள் இருந்திருக்கும், எத்தனையோ ஏக்கங்கள் இருந்திருக்கும், மாம்சத்தில் எவ்வளவோ ஆசைகள் இருந்திருக்கும். எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு கர்த்தருடைய சித்தத்தை, விருப்பத்தை செய்வதற்கு தன் எண்ணத்தை அவன் மாற்றிக்கொண்டான். சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ பாருங்க 17ஆம் அதிகாரத்துல யுத்தம் வருகிறது. கோலியாத் நிக்கிறான். அப்ப வரும்போது இவன் சொல்றான், சவுல் எல்லா சமயம் நமக்கு தெரியும். சவுல்ட்ட வந்து சொல்றான், ஐயா நான் அவனை போய் அடிச்சிடுறேன், நீ சின்ன பையனா இருக்கிய. அதுக்கு முன்னாடி சவுல்ட்ட தான் இருந்தாரு. ஆனா என்ன இல்ல, சவுலுக்கு தெரியல, தாவீதை மறந்துட்டான். போய் யுத்தத்துல போய் ஜெயிச்சுட்டு வந்தோன்னா அவன் மறுபடியும் கேட்கிறான், யார் இந்த சின்ன பையன்? இவன் பாடும்போது தான் ஆவி வெளியில போனுச்சு. அல்லேலூயா. ஆயுததாரியா மாத்துறது அவன் தான். ஆனா அவனுக்கு என்ன இல்ல, மறந்துட்டான். சவுல தாவீதை மறந்துட்டான். நல்ல கவனிங்க, மறுபடியும் இந்த சின்ன பையன் யாரு? இவனை அடிச்சு கொள்ளுவதற்குரிய பலன் இவனுக்குள்ள இருக்கிறதை, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்பதை சவுல் கண்டுபிடித்தார் என்று பைபிள்ல வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். சந்தோஷமா அல்லேலூயா. அப்ப அவன் கேட்கிறான், இது யாரு அப்படிங்கும் போதுதான் ஈசாயுடைய மகன் அப்படிங்கறதை அவன் கேள்விப்படுகிறான். அதுக்கப்புறம் அதிபதியாக, படை தளபதியாக இந்த தாவீதுக்கு இப்படி ஒரு போஸ்டிங் வருகிறது. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல உச்சமா சொல்லுங்க அல்லேலூயா. அழைப்போடு வரும்போது அற்புதங்கள், அழைப்பு இல்லாமல் அண்ணனை பார்க்க வரும்போது அற்புதம் நடந்துச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ முதல் அழைப்பு சொல்லுகிறேன். யார் வீட்ல இருந்து வந்துச்சு அழைப்பு? யார் வெறுத்து தள்ளினார்களோ அந்த அப்பா வீட்ல இருந்து முதல் அழைப்பு வந்தது. ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்டான், ஆவியானவர் நிரப்பினார். இரண்டாவது அழைப்பு எங்க இருந்து வந்துச்சு? அரண்மனையில இருந்து இரண்டாவது அழைப்பு. ஆமென் சொல்லுங்களேன். மூணாவது அழைப்பு எப்படி தெரியுமா வந்துச்சு? அரசால அழைப்பு வந்துச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆவல சொல்லுங்க. ஆவன அடுத்த வாரம் பாப்போம். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க. அப்பா வீட்ல இருந்து அழைப்பு வந்தது. இரண்டாவது அழைப்பு எங்க இருந்து வந்துச்சு? அரண்மனையில வந்தது. மூணாவது அழைப்பு எங்க இருந்து வந்துச்சுமா? 2 சாமுவேல் புத்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வருகிறது, நீ என் தேசத்தை ஆளுகை செய்வதற்காக, அரசாள்வதற்கு ஒரு அழைப்பு வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த 2 சாமுவேல் புத்தகத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அதுக்கு இடைப்பட்ட நாட்கள்ல தாவீது ஓடினார் வாழ்க்கையெல்லாம் ஓடினார். ஆமென் சொல்லுங்களேன். ஓடி பார்த்தார். ஆனால் எங்க ஓடினாலும் கர்த்தரோட ஓடினார். ஆமென். பக்கத்துல வாசிங்க, எங்க ஓடினாலோ யாரோட ஓடிரணும்? கர்த்தரோட ஓடிரணும். ஆமா அல்லேலூயா. கர்த்தரோட ஓடிரணும். ஆமென். உபத்திரம் வரும்போது கர்த்தரோட இருக்கணும், பிரச்சனை வரும்போது கர்த்தரோட இருக்கணும், அவமானம் வரும்போது கர்த்தரோட இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். தாழ்மைப்படுத்தும் போது கர்த்தரோட இருக்கணும். நம்ம எண்ணத்தை மாற்றிக்கணும். யாரோட இருக்கிறேன், எண்ணத்தை அடிக்கடி என்ன பண்ணணும்? ஆராய்ச்சி பண்ணணும். இப்ப நான் யாரோட இருக்கிறேன், இந்த இடத்துல நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், இப்ப நான் யாரோட இருக்கிறேன், எந்த நிலையில நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், எல்லாம் நமக்கு தேவை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். காட்டுல இருக்கும்போது தாவீதுடைய எண்ணங்கள் கர்த்தரோட இருந்தது. ஆமென். அரண்மனையில இருக்கும்போது அவருடைய எண்ணங்கள் கர்த்தரோட இருந்தது. கோலியாத்தை வீழ்த்தும் போது எண்ணங்கள் கர்த்தரோட இருந்தது. அதனால சொல்றான், நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். ஏன்னா அவன் இருதயம், சிந்த, உணர்வுகள் எல்லாம் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிறைந்திருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். தேவ பிள்ளைய 9வது மாதம் வந்துச்சு, லாக்டவுன் வந்து வெளியே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. ஒண்ணு சொல்றேன், விரும்புங்க, நல்லா கவனிச்சுக்கங்க. தேவனுடைய சித்தத்தை செய்யணுங்கிற விருப்பம் மட்டும் உங்களுக்கு வருவதாக. ஆமென். தேவனுடைய பிரசன்னத்துல நிறைஞ்சிருக்கணும். இந்த ஏக்கம் உங்கள் உள்ளத்திலே வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, 3வது அழைப்பு வருது பாருங்க. இந்த 2 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். அவ பார்க்கும் பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றில் குடியிருக்கலாமா கேட்கிறாரு. கர்த்தர் போங்கிறாரு. எந்த இடத்துக்கு போனோம்? இப்ப கேட்கிறாரு பாருங்க தாவீது, நீங்க போக சொல்றீங்க, எந்த இடத்துக்கு, எவ்விடத்துக்கு போகலாம் என்று தாவீது கேட்டதுக்கு அவன் எப்ரோனுக்கு போ அப்படிங்கிறார். இப்ப பாருங்களேன், ஆண்டவர் சொன்னபடி வழிநடத்தினபடி எப்ரோனுக்கு போறார். அங்க போனவுடன் 4வது வசனம், யூதாவின் மனுஷர் வந்து தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல என்ன பண்ணாங்க? யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணினார்கள். அல்லேலூயா. எங்க இருந்து அழைப்பு வந்துச்சு? அரசாள்வதற்கு யூத மக்கள் அவனை ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணினார்கள். அதுக்கப்புறம் பாருங்க, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் என்று வேதம் சொல்கிறது. அதற்கு பிற்பாடு பாருங்க, அவர் என்ன பண்ணினார்? இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜாவாக என்ன பண்ணினார்கள்? அபிஷேகம் பண்ணினார்கள். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. 3வது வசனம் வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். சந்தோஷமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். மூத்த மகன் விரும்பவில்லை, அவன் விரும்பவில்லை, தகப்பனுடைய வேலை செய்வதற்கு விரும்பவில்லை, சித்தத்தை செய்வதற்கு விரும்பவில்லை. ஆனாலும் தன் எண்ணத்தை மாற்றினான் விருப்பம் செய்வதற்காக.
சந்தோஷம். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட சொல்லி நான் அனுப்புகிறேன். உங்க இருதயத்துல ஒரே ஒரு விதையை போடுகிறேன். விருப்பம் இல்லை, ஆனால் தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்று விரும்பினான். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் ஒன்றே என் வாழ்க்கையில நடக்கணும். உம்முடைய சித்தம் செய்வதற்கு என்னை முற்றிலுமாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன். 3 அழைப்பு. அப்பா வீட்டிலிருந்து எதிர்பாராத ஒரு அற்புதம் நடந்துச்சு. ஆமென். அதுக்கப்புறம் அரண்மனையிலிருந்து ஒரு அழைப்பு வந்தது. 3வது அழைப்பு அரசாளுகிற ஒரு அழைப்பு வந்தது. ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை இந்த 3 அழைப்பையும் அவர் அழகாக நிறைவேற்றினார். கடைசி வரைக்கும் கத்தோடு இருந்தார். இடையில ஒரு தடுமாற்றம் வந்துச்சு, ஆனாலும் கத்தர் எச்சரிக்கை. ஒன்று சொல்லவா, நீங்க தேவனுக்கு பிரியமான பாதையில தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதில் நீங்க முழு மூச்சா நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா நீங்க தடுமாறும் பொழுது கத்தர் எச்சரிப்பார். தடுமாறும் போது நீ போற ரூட் சரியில்லைன்னு பேசுவார், கண்டிப்பா பேசுவார். அப்படி டாடி ஓகே எனக்கு உங்களுக்கு பிடிக்கலையா நான் மாத்திக்கிறேன் அப்படி மாத்திட்டு அவங்களை மன்னிச்சிருவார். அதனால சங்கீதத்தில் சொல்றாரு, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவன். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்ன இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய அக்கிரமத்தை கர்த்தர் மன்னிச்சிட்டாரு. ஆமென். என் பாவத்தை மூடிட்டார் அப்படிங்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். சந்தோஷமா. அல்லேலூயா. இடையில பாருங்க மக்களை எண்ணக்கூடிய அந்த காரியம்லாம் வந்துச்சு, ஆனாலும் சூழ்நிலைகளை மாற்றினார். ஆமென். இடையில நிறைய தடுமாறினாரு, ஆனா கர்த்தரோடு இருந்தார். சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. 3 அழைப்பு வந்தது. கடைசியிலே 13:36 சொல்லுகிறது, அவன் தாவீது தன் காலத்தில் தேவ சித்தத்தை செய்து முடித்தான். ஒன்னே ஒன்னு இதயத்தில் எழுதிக்கங்க, நான் உயிரை விடும் பொழுது தேவ சித்தத்தை முடித்தான் என்று பரலோகம் சொல்ல வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென் சொல்லுங்க. இப்போ உங்க இதயத்தை ஆராய்ச்சி பாருங்க. நீங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு தீர்மானம் எடுங்க, உட்கார்ந்து யோசிங்க. ஆமென். கண்டதெல்லாம் யோசிக்காதீங்க, குடும்ப சூழ்நிலையை யோசிக்காதீங்க, வேற எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு இன்னைக்கு உட்கார்ந்து ஒரு மணி நேரம் இல்ல ஒரு அரை மணி நேரம் யோசிச்சு பாருங்க. தனிமையா யோசிங்க, செல்போன் இல்லாம யோசிங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன தெரியுமா யோசிக்கணும்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவரே, உங்களுடைய சித்தப்படி இந்த மூத்த மகன் விருப்பம் இல்லை, ஆனா எண்ணத்தை மாற்றினான். இன்னைக்கு இதை முற்றிலுமா ஒப்புக் கொடுக்கிறேன். நாம் உயிர் உள்ளவரை உங்களுடைய சித்தம் நிறைவேற்ற என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. அல்லேலூயா. 3 அழைப்பு சொல்லுங்க. அப்பா வீட்டிலிருந்து, அரண்மனையிலிருந்து அரசால ஒரு அழைப்பு வந்தது. தேவ சித்தத்துக்குள்ள ஒடியாந்துட்டீங்கன்னா, தேவ சித்தங்கிற ரோட்ல அந்த பாதையில ரூட்ல வந்துட்டீங்கன்னு வச்சீங்களேன், கடைசி வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தை முழு பொறுப்பா இருந்து குடும்பத்துல என்னென்ன செய்யணுங்கிறத கர்த்தர் அந்தந்த காலத்துல நேர்த்தியாய் அற்புதமாய் அதிசயமாய் கர்த்தர் செய்து முடித்து உங்களை கனப்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமே. நல்ல கையில உயர்த்தி ஆமே. கர்த்தர் நல்லவர். நாம் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். தேவ சித்தத்திற்கு உங்களை முற்றிலுமாய் அர்ப்பணியுங்கள். தேவ சித்தம் செய்வதற்கு உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். கைகளை உயர்த்தி, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்கிறே, பலியாகி என்னை மீட்கிறே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எல்லாரும் சேர்ந்து ஒப்பு கொடுப்போமா? எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். நான் உயிர் வாழும் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உன் சேவைக்கு, அழைத்தீரே உன் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. கைகளை உயர்த்தி, எஜமானனே என்
செய்வது நானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது நானே. பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய தாசனோடு பேசிய வார்த்தைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரைக்கும் நாங்கள் எங்களுடைய சுய எண்ணங்களையும் ஏக்கத்தை நிறைவேற்ற உண்மை நாங்கள் பயன்படுத்தியிருப்போம். உங்களுடைய நாங்கள் உபவாசம் இருந்து கனியொழித்து அவளுக்கு எஞ்சி ஜீவித்திருப்போம். அல்லப்பா, ஆகியை போல நாங்கள் தேவனை உம்முடைய விருப்பத்துக்காகவே கவனம் செலுத்தும் பொழுது எங்களுக்கு இந்த 3 விதமான அழைப்பு தேடி வரும். அப்பா, தாவீதுக்கே தெரிந்திருக்காது, ஆனாலும் சித்தம் செய்ய எண்ணம் கொள்ளும் பொழுது இன்றைய வரைக்கும் நாங்கள் பேசும் அளவு, கடைபிடிக்கும் அளவு சாட்சியாக அப்பாத்திரத்தை வைத்தவரே, எங்களையும் நாட்களே ஆட்கொள்ளுங்க ஆவியானவரே, ஆட்கொள்ளுங்க ஆவியானவரே. ஒரு கேட்டு யாரும் தங்கள் சுயத்தை உடைத்து ஆண்டவரே, அப்பா உங்கள் சித்தம் செய்ய தீவிரப்பட நோக்கி மன்றாடி கேட்கிறோம் ஆண்டவரே. ஊழியர்கள் கூட ஆண்டவரே, ஊழியர்கள் கூட அப்பா எங்களுடைய சொந்த முயற்சிகளோ சித்தங்களோ திட்டங்களோ ஒன்றும் வேணாம் ஆண்டவரே. உங்களுடைய பரிபூர்ண சித்தம் எதுக்காக அழைச்சிங்களோ பிடிச்சிங்களோ அதுக்கு ஒப்புடுக்கலாம் ஆண்டவரே. மகிமைப்படுங்க. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் ஆசிரியங்க. தாசன் இன்னும் வல்லமையா பயன்படுத்துங்க. நீங்க நல்ல சிறசோட மகிமை ஒரே பலமாக வெளிப்பட கேட்கிறோம் ஆண்டவரே. பா, இந்த யாரும் ஒருத்தர்களை வெளியே போகக்கூடாது. வீட்டு நன்மையாலே திருப்தியாக்கி ஆசீர்வதித்து அனுப்புவீராக. கர்த்தர் ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் நினைத்து பெருகுவதாக. இயேசு கிறிஸ்து மூலம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய அன்பும் கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் சதா காலம் இருப்பதாக.